ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி கார சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், கார சட்னி செஞ்சுருக்கேன். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பாருங்கள், வெங்காயம் 3 சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, கறிவேப்பிலை, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான பொருள் பாருங்கள் எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கடுகு சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நாங்கள் அது பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு 3 பூண்டு எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். அடுப்பு தீய விடக்கூடாது. கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சிக்கலாம். நாங்கள் நல்லா வதக்கணும். ஸ்லோவில் வச்சு தாளிங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள், தேவையான அளவு மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இந்த மிளகா 3 தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ தட்டு மூடிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ வதக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நிறத்தில் வதக்கி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ சூடார வச்சிடலாம். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. கொஞ்சம் சூடார விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள் அரைச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மினி தோசை சின்ன சின்னதாக பசங்களுக்கு தோசை போட்டிருக்கேன். தோசைக்கு பாருங்கள், இந்த மினி தோசை தான் செஞ்சு कंकर बोला जाने शाल ना पता लगने बोलने के बनिया वो बोला था. Bye friends.